கலியுகத்தினுடைய சித்தர் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட எளிய முறை குண்டலினி யோக உடற்பயிற்சி. உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு பயிற்சி, ஒரு அற்புதமான பயிற்சி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உடற்பயிற்சியை நாம் தினமும் செய்வதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது, எப்படி நம்முடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த பதிவுகள் எப்படி கழிகிறது, அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். பயிற்சியோடே சிந்திக்க போகிறோம். இந்த சிந்தனைக்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களையும் மீண்டும் ஒரு முறை அறக்கட்டளையின் சார்பாக இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வருக. வாழ்க. ஆதி குருவே என்னை ஆண்ட பரம்பொருளே, ஆதி குருவே என்னை ஆண்ட பரம்பொருளே, ஜோதிமயமாகி நின்ற குருவே, சர்க்குருவே, ஆதி குருவே என்னை ஆண்ட பரம்பொருளே, ஜோதிமயமாகி நின்ற குருவே, சர்க்குருவே, மகரிஷியே குருவே, கண்ணே கருத்தே கருத்தில் உறும் நற்கனியே, என்னை ஆண்ட பரம்பொருளே குருவே குருவே, என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, தன்னை உணர வைத்த குருவே 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 குருவே, என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, தன்னை உணர வைத்த குருவே, மகரிஷியே குருவே குருவே, கலி தந்த வலி போக்க, கலி தந்த வலி போக்க, அற்புத கலையாம் உடற்பயிற்சி, காய கற்பம் அகத்தவம் தந்த அருட்செல்வரே குருவே குருவே குருவே, ஆணவம் கண்மம் மாயையை நீக்கிடும், ஆணவம் கண்மம் மாயையை நீக்கிடும், அகத்தாய்வு தந்த அருள்நிதியே குருவே
குருவே குருவே குருவே அருள் நிதி தரவல்ல ஆனந்தமலையே குருவே மகரிஷியே என் குருவே குருவே அருள் நிதி தரவல்ல ஆனந்தமலையே என் வாழ்வில் வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் குரு என்று சொல்ல கலங்குமே மகரிஷியே உனது பெயர் குரு என்று சொல்ல கலங்குமே குருவே குருவே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நாயகர்க்கும் குருவே மகரிஷியே வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் மகரிஷி என்று சொல்ல கலங்குமே குருவே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நாயகர்க்கும் வல்லார்க்கும் வரமளிக்கும் வாழ்வே என் சற்குருவே குருவே வல்லார்க்கும் வரமளிக்கும் வாழ்வே என் சற்குருவே குருவே குருவே வருக வருகவே குருவே குருவே வருக வருகவே குருவே வருக வருகவே உனது மெய் அன்பர்களுக்கு குருவே வருக வருகவே உனது மெய் அன்பர்களுக்கு நலமெல்லாம் தருகவே குருவே வருக வருகவே உனது மெய் அன்பர்களுக்கு நலமெல்லாம் தருகவே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் வாழ்க வளமுடன். நண்பர்களே, செல்போன் வந்து ஒன்று சுவிட்ச் ஆஃப் இல்லைன்னா சைலண்ட் போட்டுக்கலாம். ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு இறையர்களும் மூவர்களும் இங்கிருந்து சூட்சமமாக எழுந்தருளி சித்தர் பெருமக்கள் அனைவரும் இந்த இடத்தில் சூட்சமமாக எழுந்தருளி எல்லா அன்பர்களுக்கும் அருளும் நலமும் நலமும் அளிக்கப்படும். வாழ்க்கை அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போவது கலியுகத்தினுடைய சித்தர் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட எளிய முறை குண்டலினி யோக
உடற்பயிற்சியினுடைய நுட்பங்கள். ஏன் இந்த நுட்பங்கள்ன்ற வார்த்தை இன்னைக்கு நம்ம பிரயோகம் செய்கிறோம்னா, விஞ்ஞான உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு உலகம். இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி, நம்ம வீட்டில இருந்து வெளி உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே ஒரு விஷயத்தை நம்ம சொன்னா அவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. நம்ம பசங்களே கூட சொல்லுவாங்க, எனக்கு சயின்டிபிக்கா ஒரு ப்ரூஃப் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஞ்ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துல பிற்காலத்துல இப்படி ஒரு கேள்வி வரும் என்று ஆராய்ந்து ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த கலையை இந்த கலியுகத்திற்கு கொடுத்த ஒரு அற்புதமான மகான் 19வது சித்தர் மகரிஷி அவருடைய இந்த எளிய முறை உடற்பயிற்சி. ஏன் இந்த பயிற்சிக்கு மகரிஷி குண்டலினி யோக உடற்பயிற்சி பேர் வச்சார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் உடற்பயிற்சின்னு வச்சிருக்கலாமே, இல்ல யோகான்னு வச்சிருக்கலாமே, ஏன் குண்டலினி யோகம் அப்படின்னு சொன்னார்? பொதுவாக உடற்பயிற்சி என்பது மனித உடலிலே இருக்கின்ற உறுப்புகளிலே பிரச்சனைகள் வரும் பொழுது மருந்தில்லா மருத்துவமாக அந்தந்த பயிற்சிகளை செய்து அந்த உறுப்பிலே இருக்கின்ற பிரச்சனையை போக்குவது. இதான் உடற்பயிற்சிக்கு ஒரு பொருள். ஆனால் மகரிஷி குண்டலினி உடற்பயிற்சி அப்படின்னு இதுக்கு பேர் வைத்தார். ஏன்னா அத்தனை உறுப்புகள் இந்த உடலிலே இருந்தாலும் மனித உடலிலே உயிர்னு ஒண்ணு இருந்தால்தான் இந்த உறுப்புகளை பத்தியே நம்ம பேசுவோம் இல்லையா? அந்த உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பேசுவோமா? இதை பத்தி எல்லாம் பேச மாட்டோம். அப்ப குண்டலினி அப்படின்னா, குண்டம் என்றால் அக்னி, நெருப்பு. அலினி என்றால் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. நம்ம உடலிலே குண்டம் அந்த அக்னியாக இருப்பது எது கேட்டீங்கன்னா உயிர், பிராணன். அந்த உயிர் மனித உடலிலே இருக்கின்ற உயிர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அது அலினி, பொதுவானது. அப்ப அந்த உயிருக்கு இது உடற்பயிற்சி நம்ம சொல்றோம். இந்த உடற்பயிற்சி உறுப்புகள் மட்டுமல்ல, உறுப்புகள் கடந்து, நரம்புகள் கடந்து, தசைகள் கடந்து, நாடிகள் கடந்து, எலும்புகள் கடந்து உயிருக்கே கொடுக்கின்ற ஒரு பயிற்சி. அதனாலதான் இந்த பயிற்சிக்கு குண்டலினி. அதோட குண்டலினி உடற்பயிற்சி வச்சிருக்கலாமே, நடுவில் என்ன வச்சாங்க? யோகம் அப்படின்னு வச்சாங்க. ஏன் யோகம்னு வச்சா? குண்டலினி யோக உடற்பயிற்சி இல்லையா? இப்ப குண்டலினா நம்ம இந்த பயிற்சி நம்ம உயிரோட சேர்ந்த ஒரு பயிற்சின்னு நமக்கு ஒரு விளக்கம் வந்துருச்சு. அப்போ உயிரோட சேர்ந்த பயிற்சி தானே இது, அப்ப உயிருக்கான பயிற்சியா இது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் இந்த இடத்துல யோகம்னு ஒரு வார்த்தையை மகரிஷி பிரயோகப்படுத்தினார்? யோகம்னா என்ன? நம்ம கிட்ட உடம்பு இருக்கு, நம்ம கிட்ட மனசு இருக்கு, நம்ம கிட்ட உயிர் இருக்கு. மூன்றுமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த உயிர், இந்த மூன்றையும் என்கிட்ட இருக்கின்ற இந்த மூன்றையும் எவர் ஒருவர் இணைக்கிறார். இப்ப என்னுடைய உடல், என்னுடைய மனசு, என்னுடைய உயிர்னு நான் சொன்னேன் இல்லையா? இது மூணையும் நான் இணைக்கிறேன். இது மூணும் ஒரு முக்கோணம் மாதிரி, ஒரு ட்ரையாங்கிள். உடல், மனம், உயிர், இது மூணும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் மூன்றையும் நாம வாழ்க்கையில இணைக்கவில்லை. இது மூணையும் யாரும் ஒருவர் இணைக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் யோகிகள் அப்படின்னு பேர், அல்லது யோகக்காரர்கள் அப்படின்னு. நம்ம வீட்டுல முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யோகக்காரர் அப்படின்னா என்ன பொருள் கேட்டீங்கன்னா, உடல் மனம் உயிரை இணைத்தவர்கள், ஆன்மீகத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள், வாழும் காலத்திலேயே முக்தி நிலையை உணர்ந்தவர்களுக்கு பேர் தான் யோகக்காரர்கள். ஆனா இன்னைக்கு யோகக்காரன்னா நம்ம என்ன சொல்றோம்?
2 வீடு 4 காரு பங்களா நகை நெட்டெல்லாம் இருந்தா அவர் யோகக்காரப்பா அப்படின்னு. நம்ம இன்னைக்கு பொருள் சார்ந்த உலகத்தில் சொல்றதுனால வேற யோகக்காரனுக்கு மாறிடுறோம். உடல் மனம் உயிர் மூன்றையும் இணைத்து உயிரை நீண்ட ஆயுளாக மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குண்டலினி யோக உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி நான் தினமும் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும். நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன். நிறைய பேர் மனசுல இந்த கேள்வி வரும் இல்லையா, நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன், நான் ஏன் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு வரும். இந்த பயிற்சி செய்தா என்கிட்ட இருக்கிற நோய்கள் போயிடுமா இருக்கிறவங்க அப்படி. ஒரு சில பேர் எனக்கு நோய் இருக்கிறது, பயிற்சியை தினமும் செய்யறேன், அப்பவும் நோய் கட்டுக்குள்ள வரலையே அப்படி ஒரு சில பேர். தானும் தினமும் இந்த உடற்பயிற்சி செய்கிறேன், எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குதே அப்படி சில பேர். உடற்பயிற்சி என்பது ஞாபகம் வச்சுக்கங்க, நோயை போக்குவது மட்டும் அல்ல. முதல்ல இந்த உடற்பயிற்சியுடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, வருகின்ற பிரச்சனைகளை முதலில் ஏற்றுக்கொள்வது. அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒன்றையும் நாம முதல்ல ஏத்துக்கிட்டாதான் வாழ்க்கையில எந்த ஒன்றையும் நம்மால எதிர்கொள்ள முடியும். நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் 3 மடங்கு அதிகமாகும். அதுக்கு பேர் தான் கர்மா. அப்போ இப்ப இங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு மிடில் ஏஜ்ல இருந்து யங் ஏஜ்ல இருக்கிறீங்க, ஏஜ்டு பர்சன்ஸ் கூட நிறைய பேர்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்ம வீட்டுல இருக்கவங்களோட கேட்பாங்க, அக்கா பக்கத்து வீட்டுல சொன்னா கேட்பாங்க, இந்த வயசான காலத்துல இவங்க யோகாவுக்கு போய் இவங்க என்ன பண்ண போறாங்க? வயசாயிடுச்சு இவங்களுக்கு, இந்த வயசான காலத்துல இவங்க யோகாவுக்கு போய் என்ன அப்படி என்ன சாதனை பண்ண போறாங்க அப்படின்னு நம்மள கூட யாராவது என்ன பண்ணுவாங்க, சில கேள்விகள் கேட்பாரு நம்மள கூட. ஆனால் நம்முடைய உடல் மனம் உயிர் சார்ந்த பிரச்சனைகளை கடைசி வரைக்கும் ஒன்று நம்ம பயிற்சியில போடுகின்ற முயற்சியை பொறுத்து, தொடர்ச்சியை பொறுத்து நோய் நம் உடலை விட்டு விலகும். ஒன்று. இரண்டாவது, நோயே வராமல் பாதுகாக்கும். மூன்றாவது, நாம போடுகின்ற முயற்சியை விட நம்முடைய கர்மவினை பதிவுகள் ரொம்ப அழுத்தமா இருந்தது. நம்ம முன்னோர்களுடைய பதிவுகளோ நம்ம செய்ததோ நம்மளுடைய செயல்கள் ஆக்டிவிட்டிஸ் அது ரொம்ப அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த பயிற்சியை தினமும் செய்ய உங்களுக்கே தெரியும், நமக்கு வயது அதிகமாக நோயினுடைய தாக்கம் அதிகமாகும். ஆனால் இந்த பயிற்சி செய்கிறவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது எந்த நிலையில நோய் இருந்ததோ வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் அந்த நிலையிலே அதை அதிகப்படுத்தாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இப்படி 3 வகைகள்ல இந்த பயிற்சி நன்மைகளை நமக்கு கொடுக்கு. சரிங்களா? நம்ம பயிற்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் இதை பத்தி பார்க்கணும். ஏன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அதனுடைய அவசியம், அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி. சரிங்களா? வாழ்க்கை உடற்பயிற்சி செய்தோமே ஆனால் உடல்ல வர நோய் என்ன பண்றோம்? உடல்ல ஒரு உபாதை இருக்குது, அதற்கான பயிற்சிகள் நாம செஞ்சோம். அந்த உடலுக்கு உபாதை போயிட்டாலே உடல் மூலமாக வர பதிவை நம்ம குறைச்சிட்டோம். அதனாலதான் உடலிலே நோய் உள்ளத்திலே கலம். உடல்ல நோய் இல்லைனாலே மனசு தெளிவா இருக்கும், நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும். பிரச்சனைன்றதுதான் அந்த வாழ்க்கையில சிக்கலா வருது, அதையும் நம்ம சரி செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த உடலிலே நோய்னு சொல்றதுக்குதான் உடற்பயிற்சி உள்ள நுழையும்போதே உடற்பயிற்சி. ஏன் உடற்பயிற்சி அப்படின்னா, நம்முடைய வேதங்கள் சொல்வது நம்முடைய கர்மா சொன்னாங்க இல்லையா, கர்ம வினை பதிவுகள். கர்ம வினை பதிவுகள் பாத்தீங்கன்னா 80% உடல் சார்ந்துதான் வரும். கர்மான்னு சொல்ற நம்ம என்னோட கர்மா, நான் மாட்டிட்டு முடிக்கிறவங்க என்னோட கர்மா என்னோட வினைன்னு சொல்றேன்.
இப்ப கர்மா பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த கர்மா 80%, மனம் சார்ந்தது 20% தான் பாருங்க. மனம் சார்ந்த கர்மா 20%, உடல் சார்ந்து 80, மனம் சார்ந்து 20% தான். அப்போ எதை சரி பண்ணணும்? நம்ம உடல் சார்ந்த 80% பதிவுகளை சரி செய்தாலே மனம் சார்ந்த 20% பதிவுகளை நாம எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை நம்ம கிட்ட கிடைச்சிடும். அப்போ பதிவு என்பது நமக்கு மட்டுமல்ல, மகான்களுக்கும் இருந்திருக்குது, என் கடவுளுக்கே இருந்திருக்கு. கடவுளை மாட்டிட்டு நிறைய பேர் முடிக்கிறது. நம்ம புராணங்கள்லாம் படிக்கிறோம். எதற்காக புராணங்கள் அந்த மாதிரி கொடுத்தாங்க? கடவுள் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பதிவுகள் கடவுளா இருந்தாலும் கர்மாவை அனுபவிச்சு தீரணும்ன்றதுக்காக. கிருஷ்ணரே கடைசியில் என்ன பண்ணாரு? வேடனால அம்பு விட்டுதான் இறந்து போனதாக சரித்திரம் சொல்லு. அப்போ பதிவை நம்ம போக்கிக் கொள்வதற்கான முயற்சி செய்யணும். ரொம்ப அழகா பதிவின் அடையாளங்களை ஆசானவர்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா நாம் அதை சரி செய்யாம இருந்தா அது யாருடைய தவறு? நம்மளுடைய தவறு தான். அப்போ நம்முடைய பயிற்சிகள் முயற்சியுடன் தொடர்ச்சியாக செய்யும் போது நம்முடைய முன்பினை பதிவுகளை நாம போக்கிக் கொள்ள முடியும். போக்குவதோடு மட்டுமல்லாம நம்ம போக்கி வருங்கால சந்ததியினரும் அந்த பதிவுகளில் தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகளுக்கு தொண்டு செய்யணும். ஏன்னா கொண்டு வந்த வினை தொண்டு செய்தால் போகும்னு அருள் தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஏன்னா வினை இருந்தால்தான் நமக்கு பதிவுகள், இந்த பதிவை நாம போக்கிக்குவதற்கு தான் இந்த பயிற்சி. ஏன்னா பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, வேண்டுதல் வேண்டாமை நன்று அப்படின்னா. வேண்டுதல் வேண்டாமை நன்று, வேண்டக்கூடாதுன்னு. வேண்டுதல் வேண்டாமை நன்று, எதையும் வேண்டாத. ஏன்னா நமக்கு வேண்ட தெரியாது, நமக்கு சரியாக வேண்ட தெரியாது. இது வாட்ஸ்அப் கதையில வேதத்துல ஒரு கதை சொல்லப்பட்டது. ஒரு மகாராஜா ரொம்ப சிறப்பா ஆட்சி செய்துட்டு இருந்தார். அவங்க நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி செய்திருந்தார். அப்போ அங்க அவரோட அரசவையில சொன்னாங்க, நம்மளுடைய நாடு ரொம்ப சுபிட்சமாக இருக்குது, யாருமே எதை விதத்திலையும் கஷ்டப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சிறப்பான அரசாங்கம்னு மற்ற பக்கத்து நாடுகள்லாம் பேசிக்கிறாங்கன்னு போது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப அவர் என்ன பண்ணாரு? சரி, இது இவங்க சொல்றதை வச்சு சொல்லாது மட்டும் நம்பாதீங்க, சாமி சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, நாமளே போய் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நகர்வலம் போனார். மாறுவேடம் போட்டுட்டு உண்மையாகவே நம்ம நாடு சுபிக்ஷமா இருக்குதா, எல்லாரும் சிறப்பா ஆட்சி செய்யறாங்களான்னு பார்க்கறதுக்கு நகர்வலம் போயிட்டு ராத்திரி மாறுவேடம் போட்டு போயிட்டு வரும்போது கடைசியா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. யாருக்குமே உடலளவுலயும் மனசளவுலயும் துன்பம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார்? கடைசியா அரண்மனை கிட்ட வரும்போது பாருங்க, ரொம்ப ஒரு பெருமிதத்தோட பரவாயில்ல, எல்லாரும் சொன்ன மாதிரிதான் சிறப்பா நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம நாட்டுல பஞ்சம் பட்டினி எதுவும் இல்லை நினைச்சிட்டே வரும்போது ஒரு வீட்டு திண்ணையில ஒரு குடியானவன் குளிர்ல நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்கிறார். கிழிஞ்ச ஆடையோட திண்ணையில குளிர்ல நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும் இந்த ராஜாவுக்கு? ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருந்த ராஜாக்கு அப்படியே பக்குன்னு போயிடுச்சு. என்னடா இது, நம்ம எல்லாம் சிறப்பா ஆட்சி செய்யணும்னு நினைச்சிட்டு வந்தோம், கடைசியில நம்ம நாட்டிலேயும் ஒரு துணிக்கு போட்டுக்கிற துணி கூட கிழிஞ்ச ஆடையை போட்டு ஒரு மனுஷன் அப்படி குளிர்ல நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்காரு. ரொம்ப வருத்தத்தோட தன் மேல இருந்த அங்கேயே கட்டி அந்த மனுஷனுக்கு போத்துறாரு. போத்திட்டு பாருங்க, தூக்கத்துல எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து இதெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சாங்க. அவர் பெரிய ராஜாவாகவே இருந்தாலும், அவர் சாதாரண ஒரு ஏழையாக இருந்தாலும் கம்முன்னு பக்கத்துல நின்றுட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த குளிர்ல கதகதப்பா என்ன போத்தோம்னா கண்டிப்பா அந்த மனுஷன் எந்திரிச்சு பாரு தெரியும், கால் படிட்டு அப்படி நின்றுட்டே பார்த்துட்டே இருக்கிறாரு. இவருக்கு இந்த மேல போத்தோம்னா இந்த குளிர் அடங்க சொல்லி அவர் என்ன பண்ண, திடீர்னு நமக்கு ஒரு கதகதப்பு தெரியுதே, கடன் வச்சு பாக்குறாரு. ஒரு மனுஷன் நிற்கிறார். இவர் அலறி அடிச்சுட்டு எழுத பொறுமையா எழுதுங்க. என்ன விஷயம்? இல்ல, நீங்க யாரு போது நான் தான் போத்துறேன், இப்ப நான் தான் இந்த நாட்டோட ராஜான்னு சொல்றேன். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு கூட என்னடா ராஜா போய் போத்திருக்காருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கேயே திருப்பி நீங்க வச்சுக்கோங்க, வந்தேன் பார்க்கும்போது இப்படி படுத்துக்கிறத பார்த்து வருத்தமா போச்சு, நாளைக்கு நீங்க அரசவைக்கு வாங்கன்னு சொல்றாரு. என்ன உள்ள விட மாட்டாங்களே, இந்த அங்கேயே நீங்களே வச்சுக்கோங்க, ராஜ முத்திரை இருக்குது, இந்த முத்திரையை எடுத்துட்டு நேரம் அரசவைக்கு வந்து அவங்க உள்ள விட்டுருவாங்கன்ட்டார். சரி, இவரும் என்ன பண்ணிட்டாரு, நம்பிக்கையோட வாங்கி வச்சுட்டாரு. ராஜா போயிட்டாரு. மறுநாள் அரசவை கூடிக்குங்க, இந்த மாதிரி எல்லா அமைச்சர்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. நம்மளெல்லாம் ஒரு அமைச்சரா கற்பனை பண்ணிக்கோங்க, இப்படி உட்காந்துருக்கோம். அந்த குடியானவங்க வராருங்க, உள்ள விட்டுட்டாங்க. அந்த முத்திரைக்கு அந்த மேல இருக்க கம்பளத்தை காமிச்சவங்க உள்ள வந்து நிக்கிறாரு. ராஜா பார்த்தாரு. ராஜா சொல்றாரு, நீ கேட்பது ஒன்றாக இருக்கணும், நான் எது கேட்டாலும் நீ ஒண்ணுதான் கேட்கணும், அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இப்ப நாம அந்த இடத்துல இருந்தா என்ன கேட்டுப்போம்? அவர் ராஜாங்கத்தையும் கொடுக்க தயாராக இருந்தார். ராஜா என்ன கேட்டுப்போங்க? ராஜாவா மாறணும்னு கேட்டோம். பாத்தீங்களா, நாம ராஜாவா மாறணும், இல்ல எனக்கு கஷ்டம் தீரணும், எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், இல்ல ஒரு அரசாங்கத்துல
ஒரு வேலையை போட்டு கொடுங்க, எனக்கு இது வேலை தெரியும் கேட்டிருப்போங்க. ஆனா அந்த குடியானவன் என்ன தெரியுமா கேட்டாருங்க, நான் 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு ஒரு கவலம் கஞ்சி கொடுங்கன்னு கேட்டேன். எப்படி இருந்திருக்கும் ராஜாவுக்கு? ரொம்ப வருத்தமா போச்சு. தன் ராஜாங்கத்தையும் தர தயாராக இருந்த அரசன் அந்த இருக்கிறதுனால ஒரு கவலம் கஞ்சி கேட்கிறாரு. ஒரு கவலம் கஞ்சி கொடுக்க போறோம், 3 நாள் ஆச்சு, எனக்கு அது போடுங்கிறாரு. இந்த கதையை அந்த வேதத்துல சொல்லிட்டு, சமஸ்கிருதத்துல வருங்க, அந்த கதையை சொல்லிட்டு உபனிஷத்துல வந்து சொல்லிட்டு, அந்த ராஜா யார் தெரியுங்களா? அதுதான் இறைவன். அந்த குடியானவன் யார் தெரியுங்களா? நாம தான். நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் தர தயாரா இருக்க இறையாற்றல் முன்னாடி, எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், என் பையனுக்கு கவுன்சிலிங்ல சீட்டு வேணும், ஒரு சொந்தமா ஒரு கார் வேணும், நான் சீக்கிரம் இப்ப நம்ம மனவள கிளம்பணும், சீக்கிரம் நான் பேராசிரியர் மாதிரி இருந்து உட்காந்துக்கலாம், எதுவும் கேட்கணும். உண்மையாகவே எல்லாம் கொடுக்க தயாராக இருக்க இறைவனிடம் ஒரு கவலை கஞ்சி கேட்ட மாதிரி, ஏன் நமக்கு கேட்க தெரியாது. அதனாலதான் ரொம்ப அழகா பெரியவங்க சொன்னாங்க, வேண்டுதல் வேண்டாமை நன்றுன்னு சொன்ன அதே வேதம் இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு, நீ எதுவும் வேண்ட வேண்டாம், ஆனா 2 விஷயத்த வேண்டாம் மனிதனாக பிறந்தது. ஒவ்வொரு மனிதனும் பிறந்த அணியிலிருந்து இறுதி காலம் வரைக்கும் 2 விஷயத்த வேண்டணும். அந்த வேண்டுதல் என்ன தெரியுங்களா? நான செய்ய ஜீவன் அநாயசேன முக்தி. 2 வார்த்தை ஃபர்ஸ்ட் வேண்டுதல் நான செய்ய ஜீவன். நான செய்ய ஜீவன்னா, நான் யார்கிட்டையும் என் இறுதி காலம் வரை, என்னோட இறுதி மூச்சு முடிய போது பாத்தீங்களா, அது வரைக்கும் யார்கிட்டையும் எனக்கு கொஞ்சம் தூக்கி உட்கார வைப்பா, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி விடுப்பா, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு கொடுப்பா, எனக்கு சாப்பாடு விட்டுப்பா, இல்ல எனக்கு குளிப்பாட்டி விடுப்பான்னு யாருக்கும் என்ன பண்ணதான் பிட்சைன்னு சொல்லுது. நான செய்ய ஜீவன். நான செய்யணும்னா பிட்சை எடுக்கு, அது பிட்சைக்கு சமம்னு சொல்லிடுச்சு. அது கணவராக இருந்தாலும் கணவர் மனைவியாக இருந்தாலும் என்ன பண்ணுமா, எனக்கு இதை செய்யன்னு யாருக்கிட்டையும் பிட்சை எடுக்கக்கூடாது கடைசி மூச்சு வரை. 2வது அநாயசேன முக்தி. என்னுடைய முக்தி, என்னுடைய மரணம் எப்படி இருக்கணும்? எனக்கும் துன்பத்தை கொடுக்க கூடாது, என்னை சார்ந்தவர்களுக்கும் மனதளவுல துன்பத்தை கொடுக்க கூடாது. மனதளவிலோ உடல் அளவிலோ பொருளாதார அளவிலோ துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அதை விட ஒரு பெரிய ஒரு நரகம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம வீட்லயே வச்சுக்கோங்க, யாரோ முக்கியமான ரத்தம் சார்ந்த ரத்த சம்பந்தம் உள்ளவங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறாங்க, நம்ம அம்மாவோ அப்பாலாம் ஐசியூல என்ன சொல்லிடுறாங்க, டாக்டர் இந்த 2 நாள் ஆகுங்க 3 நாள் ஆகுங்க, அப்படி ஸ்டேட்டஸ் சொல்ல முடியாதுங்க இப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியில நம்ம உட்காந்துருப்போம், உறவினர்கள் பார்க்க கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம், 48 மணி நேரம் சொல்லிட்டாருங்க டாக்டர், 24 hours சொல்லிட்டாரு, இன்னும் கண்ணே திறக்கலங்க, பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னமோ ஊசியை போட்டு டியூப் மூக்குலையும் வாயில டியூப் வச்சிருக்கிறாங்க, சிரமமா இருக்குது, சீக்கிரம் அவர் இந்த மாதிரி அனுபவிக்கிறத விட அவர் இறைநிலை அடைஞ்சிட்டாலே நல்லா இருக்கும் போல இருக்கு. நம்மளே ஒரு டெட்லைன் எழுதுன பாருங்க, இதை விட ஒரு கொடுமையான விஷயம் ஒண்ணு இல்லை. இப்ப அந்த நிலைமை நமக்கும் வரக்கூடாது, நம்மளும் ஒருத்தர் சொல்லக்கூடாது, நமக்கும் இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. இதுதாங்க அநாயசேனம். படுத்தாருங்க, சாப்பிட்டுங்களை தான் பேசி படுத்தாரு, காத்தால பார்த்தா ஆளியங்க முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மரணம். அப்படியே மரணம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோ தைரியம், ஏன்னா மனசுதானே முக்கியம். மனசை வைத்துக் கொண்டு நாம தைரியமாக வாப்பா உட்கார 2 பேரும் சேர்ந்து போலான்னு கேட்கணும் கிட்ட. அந்த மாதிரியான ஒரு நிலை. இதுதான் நான செய்ய ஜீவன் அநாயசேன முக்தின்னு சொல்லி. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அநாயசேன முக்தி சொல்லும்போது நாம நம்ம உடம்ப ஆரோக்கியமா பார்க்கும்போது இந்த அநாயசேன முக்தின்றது சுலபமாக கிடைக்கும். அது எல்லாத்த விட நாம இப்ப வயசா இருக்குது, இத்தனை வயசுக்கு மேல இந்த அம்மா போய் யோகா என்ன பண்ண போறாங்க? நிறைய பேர் கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல நான் யோகா பண்ணி இதெல்லாம் வேண்டி நான் என்ன செய்ய போறேங்க? எல்லா கடமையும் முடிச்சுட்டேன். ஏன்னா நம்ம வாழ்நாள்ல நம்ம சாமிஜி ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க, நீங்க பணக்காசு வீடு வாசல் சேர்த்துக்கணும், நம்மளுடைய பதிவுகளை நாமே அனுபவிச்சிடணும். அப்ப எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வாழ முடியுமோ அத்தனை வயசு வரைக்கும் முடிந்த பயிற்சிகளை அவரவர் வயதுக்கு தகுந்தால் போல முடிந்த அளவு பயிற்சிகளை செய்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம பேணி பாதுகாக்கணும். அதுக்குதான் நமது ஆரோக்கியம் நமது பொறுப்புன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். அப்போ பயிற்சி என்பது வயது வரம்பை தாண்டியது. ஏன்னா நம்மளுடைய வாழ்நாள் முழு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், பயிற்சி நம்ம செய்யணும். கண்டிப்பாக உடற்பயிற்சி ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ உடல் சார்ந்து, ஏன்னா அந்த காலத்துல நிறைய வேலை செய்தாங்க, உடல் உழைப்பு இருந்தது. நாமெல்லாம் உட்காந்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லவே கூடாதுங்க. நான் சொல்றது இல்லைங்க, நம்மளாம் ஒரு வேலையும் செய்யல. நம்ம பாட்டி செய்த மாதிரி, நம்ம அம்மா செய்த மாதிரி இனிமே நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ல வேலை செய்வாங்களான்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், என்எஸ் கிருஷ்ணன் பாட்டு பாடின மாதிரி சுவிட்சை போட்டுனா எல்லாரும். அந்த காலத்துல நம்ம பாட்டிலாம் உட்காந்து எழுந்து கைகள்ல மாவரைச்சி எல்லாம் செஞ்சு பண்ணாங்க. அவங்கெல்லாம் செய்தது வேலை.
நம்ம செய்யறது வேலைன்னு சொல்லவே கூடாது. அதற்கான ஒரு தகுதி இருக்கா கூட நிறைய தடவை நான் யோசிப்பேன். இப்படி இருக்கும்போதே இத்தனை அதனாலதான் வியாதிகள் அதிகமாகுது. ஏன்னா சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க 4448 வியாதிகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. இன்றைக்கு இப்ப போன கொரோனாவோட சேர்த்து 613 வியாதி அனுபவம். அப்ப பேலன்ஸ் பண்ண இவ்வளவு வியாதிகள் வர இருக்குது. அப்ப அது நம்முடைய அடுத்த சந்ததியினர், நம்முடைய பேர பேத்தி, நம்ம பசங்களாம் அதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்மளோட வாழ்வியல் முறை இயற்கையை சார்ந்து மாறி போச்சு. எல்லாமே நம்ம உணவு முறையிலிருந்து என்னதான் நம்ம இயற்கையா பயிர் வச்சு சாப்பிட்டாலும் அதுல மருந்துகள் இருக்கு. நம்ம விஷத்தை சாப்பிடுற வெளியிருக்கு, காற்றை சுவாசிக்கிறதுல மாசுபட்டு இருக்குது. இத்தனை பிரச்சனைகளோட நம்ம போராடி வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி பரபரப்பான ஒரு உலகத்துல நாம இருக்கிறோம். இன்னைக்கு போட்டி போட்டுதான் வாழ வேண்டி இருக்குது. ஸ்ட்ரெஸ் லெவல் சொல்லுவாங்க. ஒரு 4 வயசு பையனை கேட்டா எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு, எதுவும் பேசாதுங்க. ஒரு பையனை பயிற்சி கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு 8 வயசு பையன். என்ன பிரச்சனைனா எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கும். ஒரு குழந்தைக்கு கூட இந்த மன அழுத்தமான ஒரு வாழ்வியல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அழுத்தத்திலேயே நம்ம விடை பெற்று அருட்தந்தையின் பயிற்சிகளை நம்ம செய்யும் போது நம்ம அந்த ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சி இருக்கிறோம். அதற்குதான் பயிற்சி. தான் ஒழுக்கம் சொன்னார் சாமிஜி இல்லையா? அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வு பெறுவது. இப்ப அறநெறிக்கு எடுத்துக்காட்டுறது ஒழுக்கம், கடமை, ஈகைன்னு சொன்னாங்க. அந்த ஒழுக்கம் சொல்லும்போது அந்த ஒழுக்கம் என்பது ஒழுகுதல்னு சொல்றாங்க. ஒழுக்கம் என்பதற்கு இன்னொரு அற்புதமான ஒரு தமிழ் வார்த்தை ஒழுகுதல். இப்போ ஒரு நீர் எடுத்துட்டோம்னா, தண்ணி எடுத்துட்டோம்னா கடல் நீர்னு சொல்லுவோம். அருவினா கொட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓடையில ஓடுது, அருவி ஓடை ஓடுது அப்படின்னு சொல்லுவோம். பள்ளத்துல தண்ணி தேங்கி இருக்குன்னு சொல்லுவோம். அத மாதிரி ஒழுகுதல், மழையில ஒழுகுச்சுன்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா அது ஒழுகி கொண்டே இருக்கிறது. நம் முன்னோர்களை அவங்க பாதங்களை பற்றி கொண்டு நம்முடைய முன்னோர்கள் வழி நாம் ஒழுக்கத்துடன் வாழ்வது. அதாவது சொன்னாங்க, பழக்கத்தை விளக்கத்துடன் ஒழுகி வாழ்வது ஒழுக்கம். அதுதான் ஒழுக்கம், கடமை, ஈகை. அந்த ஒழுக்கம் என்பது முன்னோர்களை பின்பற்றி ஒழுகி வாழ்வது என்று சொல்லப்படுது தமிழ்ல. இந்த ஒழுக்கத்திற்கு அவங்க எண்ணம், சொல், செயலாலும் நமக்கு முதல் துன்பம் செய்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கும் மனதளவில உடலில் துன்பம் செய்யாம இருக்கிற வாழ்க்கை நெறியை வாழ்ந்த நம்ம முன்னோர்கள். அந்த வாழ்க்கை நெறியை நாம மீண்டும் கடைபிடித்து ஆசானின் அருள் பாதங்களை பற்றி கொண்டு இந்த பயிற்சிகளை முயற்சியுடன் தொடர்ச்சியாக செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இறை உணர்வு பெறுவது ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த இறை உணர்வு எப்படி நமக்கு தவத்துல கிடைக்குதுன்றது நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். இந்த உடல் சார்ந்த 80% கர்ப்பவினை பதிவுகளை நாம போக்கிக் கொள்ளணும். பதிவு இருந்தாதான் பிறவியே நமக்கு. இந்த பதிவுனாலதான் வந்திருக்கும். அதுதான் முன்னோர்கள் வினை பதிவே தேகம் கண்டாயின்னு சொன்னாங்க. அப்ப அந்த வினையை போக்கிக் கொள்வதற்கு உடல் சார்ந்த பதிவுகளை போக்கிக் கொள்ள உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆசானின் பயிற்சியில சாதாரண உடற்பயிற்சி என்ன பெரிய தவறு சாமிஜி எளிய முறையை கொடுத்துட்டாங்க. அதனால நமக்கு அதோட மதிப்பு தெரியும். நம்முடைய ஆசானின் பயிற்சிகளில் பிராணாயாமம் இருக்குது, வர்மம் இருக்குது, முத்திரை இருக்குது, பந்தங்கள் இருக்குது, தவ செய்வதற்கான நுணுக்கங்கள் இருக்கு. நான் பயிற்சி செய்திருங்க, தவம் நல்லா செய்யறேன்னா நீங்க போய் சொல்றீங்கன்னு உண்மையாக. ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொன்ன குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய, சிறப்பாக எழுப்பி தவத்தில் நீங்க சிறந்து விளங்கக்கூடியதற்கான டெக்னிக் சாமிஜி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த இடத்துல தொட்டா குண்டலினி சக்தி எழுச்சி பெற்று தவம் சிறப்பா வரும். அகத்தாய்வு செய்யணுமா? நீங்க சாமிஜி பயிற்சி செஞ்சதான் அகத்தாய்வு சிறப்பா வரும். ஆசை சீரமைத்து சிறப்பா வரும். அப்ப அகத்தாய்வு இருக்குது சாமிஜி பயிற்சியில. இப்படி பல நுணுக்கங்கள் சாமிஜி பயிற்சியை அடிக்கடி சாமிஜி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்து அவங்களுக்கு மேலே இருந்து கிடைச்சிட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. பின்னாடி இதை பத்தி சொல்றதுக்கு நிறைய ஆராய்ச்சி போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய நம்முடைய முயற்சிகளை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா சாமிஜியோட ரொம்ப அழகான வார்த்தை, சொல்லால் மட்டும் நம்பாது சுயமாய் சிந்தித்தீர்கள். சுயம் என்பது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லி வந்த நிறைய பேர் நம்ம எல்லாம் போலாமான்னு சொல்லியிருப்பாங்க, சொன்னவங்க வராம இருந்திருப்பாங்க, மற்றவங்க பயிற்சிக்கு உட்காந்து. நான் இத்தனை பேரை கூப்பிட்டு வந்த யாரையும் கூப்பிட நம்ம சொல்லதான் முடியும். அவங்களுக்குள்ள இருக்க அந்த சுயம், நான் வரணும்னு நினைச்சாதான் வர முடியும். அந்த பதிவு நம்முடைய முன்னோருடைய நல்வினை பதிவு இருந்தாலும் நம்ம உட்கார முடியுங்க. அந்த விதத்துல நாம எல்லாரும் ஒரு நல்ல வினை பதிவை பெற்றிருக்கிறோம். நம்ம தாய் தந்தையை செஞ்ச புண்ணியம், நாம் செய்த எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ. ஏன்னா குரு என்பது ஒரு ஜென்மாவில நமக்கு கிடைக்கிறது, பல ஜென்மாவாக
குருவை அடைந்துதான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அருள் தந்தையை கொடுத்திருக்கிறோம் இறுதியாக. அப்ப குருவின் திருவடியை சிக்கன பற்றி கொண்டு இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது நமக்கு வந்து இந்த பதிவெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம கர்ம வினை பதிவுகளை போக்கி நாம ஒவ்வொருவரும் நமக்கும் நமக்கும் நாமே தொண்டு செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் தொண்டாற்றி இன்பம் காண முடியும் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்து நம்ம பயிற்சியில செய்திருக்கிறோம்.